வார் ஆஃப் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் 1797 அக்டோபர் 17 அன்று பிரான்சுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே ட்ரீட்டி ஆஃப் கேம்போ ஃபார்மியோ சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் முதலாவது கூட்டணி போர் முடிவுக்கு வந்தது. பிரான்சில் மக்கள் புரட்சி ஏற்பட்டு மன்னர் 16ஆம் லூயி கொல்லப்பட்டார். பிரான்சில் மக்கள் எழுச்சியால் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டதை கண்ட ஆஸ்திரியா, பிரஷ்யா, பிரிட்டன் போன்ற ஐரோப்பாவின் பிற முடியரசு நாடுகள் அச்சம் கொண்டன. இத்தகைய புரட்சியை அடக்குவதற்காகவும் பிரான்சில் மீண்டும் முடியரசை கொண்டு வருவதற்காகவும் இந்த நாடுகள் ஒரு கூட்டணியை உருவாக்கின. இதுவே ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் என அழைக்கப்பட்டது. இந்த கூட்டணியுடனான போரின் போதுதான் இளம் ஜெனரலான நெப்போலியன் போனபார்ட் தனது ராணுவ மேதைமையை காட்டினார். அவர் இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளை தொடர்ச்சியாக தோற்கடித்தார். முக்கியமாக ஆஸ்திரியாவின் வலுவான கோட்டையான மாண்டுவாவை கைப்பற்றினார். நெப்போலியனின் தொடர் வெற்றிகளால் ஆஸ்திரியா போரை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இதையடுத்து நெப்போலியனும் ஆஸ்திரிய பிரதிநிதிகளும் இத்தாலியின் கேம்போ ஃபார்மியோ கிராமத்தில் சந்தித்து சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி ஆஸ்திரியா பிரான்சின் குடியரசை அங்கீகரித்தது. முதல் கூட்டணி போர் முடிவுக்கு வந்தது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரான்ஸ் பல இத்தாலிய மாநிலங்களை கைப்பற்றியது. ஆஸ்திரிய நெதர்லாந்து என்று அழைக்கப்பட்ட தற்போதைய பெல்ஜியம் பிரான்சுடன் இணைக்கப்பட்டது. ரைன் நதிக்கு அருகில் இருந்த ஆஸ்திரிய பகுதிகள் பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டன. வட இத்தாலியில் பிரான்சின் செல்வாக்கின் கீழ் சிசல்பைன் குடியரசும் ஜெனோவா பகுதியில் லிகூரியன் குடியரசும் உருவாக்கப்பட்டன. பிரான்ஸ் வெனிசியா குடியரசை அழித்து அதன் பகுதிகளை ஆஸ்திரியாவுக்கு வழங்கியது. இந்த ஒப்பந்தம் நெப்போலியனை ஒரு ஜெனரலாக மட்டுமல்ல, ஒரு திறமையான ராஜதந்திரியாகவும் உயர்த்தியது. இது பிரான்சில் அவரது புகழையும் அதிகரித்தது. இந்த ஒப்பந்தம் பாரம்பரிய ஐரோப்பிய சக்திகளின் சமநிலையை முறியடித்து பிரான்சை ஒரு முக்கிய சக்தியாக உயர்த்தியது. ஆனால் இது ஒரு நிலையான அமைதியை தரவில்லை. ஆஸ்திரியா தனது இத்தாலிய பிரதேசங்களை இழந்ததற்கு பதிலாக வெனிஸை பெற்றது. ஆனாலும் அது மீண்டும் பிரான்சை எதிர்க்க தயாராக இருந்தது. பிரிட்டன் இன்னும் போரில் இருந்தது. எனவே இரண்டாம் கூட்டணி போர் 1799 தொடங்கியது. கேம்போ ஃபார்மியோ ஒப்பந்தம் என்பது பிரெஞ்சு புரட்சியை எதிர்க்க முயன்ற முதல் கூட்டணியின் முடிவை குறித்ததோடு நெப்போலியனை ஒரு முக்கிய சக்தியாக நிறுவியது. அத்துடன் அடுத்த தசாப்தத்தில் ஐரோப்பா முழுவதும் நடக்க இருக்கும் போர்களுக்கான மேடையையும் அமைத்தது. இந்த ஒப்பந்தம் பழைய அரசியல் முறைகள் முறிந்து புதிய புரட்சிகர ஜனநாயக இயக்கங்கள் வலுப்பெறும் ஒரு காலகட்டத்தின் அடையாளமாக வரலாற்றில் பதிவானது.